இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கால வேளையிலே இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். தினமொரு லோக சுவார்த்தையிலே இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நாங்கள் கடந்து போக விரும்புகிறோம். இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 113ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறவர் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். உயர்த்துகிறார், உயர்ந்த நிலைமையிலே உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாரை அப்படி செய்கிறார் என்று பார்த்தால், சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தார். சிறியவனையும் எளியவனையும் தாழ்ந்த நிலையில் இருந்து குப்பையில் இருந்த ஒருவனை உயர்த்தார் என்று சொல்லி, ஏன்னா அதனால அல்லேலூயா கர்த்தரை ஊழியக்காரரை அவர் துதியுங்கள், ஏன்னா அவர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாசிக்கும் போது அவர் எப்படி எல்லாம் ஜனங்களை உயர்த்தினார், எத்தனை உதாரணங்கள் சொல்லிட்டே போனோம். அந்த வசனத்துக்கு ஆதாரமான உதாரணங்களை நம்ம வாசிக்கும் போது ஒன்றுமில்லாதிருந்தவர்களை உயர்த்துகிறது. ஆடுகளுக்கு பின்னால் சென்றவனை உயர்த்தினது. பாருங்க, எளியவனை உயர்த்துகிறது. கஷ்ட காலங்கள் யோசேப்பு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் விற்கப்பட்டான். அவன் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டான். அந்த நாட்களில் அடிமையில காசு கொடுத்து வாங்குவான், அடிமை வேலை செய்ய விற்கப்பட்டான். அது விற்கப்பட்டவன் அடிமையாய் பல வருஷங்கள் அவன் கழித்து கடைசியாக அவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தின இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோன், எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக பார்வோன் பக்கத்துல ஒரு பெரிய அதிகாரியாக பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அளவுக்கு உயர்த்தினார். கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கணும். அப்படியானால் ஆண்டவர் யாரை உயர்த்து? பெருமை உள்ளவனுக்கு ஏற்றி நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லப்படுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு தாழ்மையா இருக்கிறேன், எளியவனா இருக்கிறேன், என்னை யார் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லுகிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்ய வந்திருக்கிறார். பல வருஷமாக, பல ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு மாற்றம் இல்லாத சூழ்நிலை, உயர்வு இல்லை, குடும்பத்திலே எடுத்து உயர்வு இல்லை, யாரும் மதிக்கிறது. சில ஆளுகளை குடும்பத்துல மதிக்கிறதே இல்லை. பணம் இருந்தா தான் மதிப்பு, மரியாதை. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கட்டின மனைவியும் சரி, பெத்த பிள்ளைகளும் சரி, அநேக குடும்பங்களில் பெற்றோர்கள் பயங்கரமாக பாருங்க, தாய் தகப்பன் தான் ரொம்ப கஷ்டப்படுகிறார். குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடாய் போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமே இருக்குது. இதனாலே அவர்கள் பட்ட பாடுகள் ரொம்ப எளிமையாக்கப்பட்டு, வெறுமையாக்கப்பட்டு, அதான் வசனம் சொல்லுது, அவர் சிறியவன் புழுதியிலே அவன் இருக்கிற சூழ்நிலை. சில குடும்பங்களில பார்த்தா வீட்டுல வைக்க மாட்டான், ஒதுக்கிறவாங்க. வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடாது. அப்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கை அதே போல வந்து முடியும், அதே போல மாறும். நீ எந்த அளவுல அளக்குறோமோ அந்த அளவு நமக்கு அளக்கப்படும். அதனால முதியவர்கள் பெரியவர்களை முடிஞ்ச அளவுக்கு கனம் பண்ணி உதவி செய்யும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கடைசி காலம் வரையில நன்மை செய்யுங்கள். அந்த நன்மை உங்களை வரும் சொல்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை வழி நடத்தும். ஏனென்றால் வசனம் அப்படிப்பட்டவனை கர்த்தர் எங்க உயர்த்தின? புழுதியில் இருந்து அவனை தூக்கி விடுகிறார். புழுதியில் நீ கிடக்காது, எலும்பு தூக்குறது மாத்திரம் அல்ல, எளியவனா இருக்கிறவன், மதிக்கப்படாமல் இருக்கிறவனை குப்பையிலிருந்து மேல உயர்த்துகிறார். எங்க தெரியுமா? யோசேப்பு சிறையில கலைக்கப்பட, சிறையிலிருந்து நேரா பார்வோனுக்கு பக்கத்துல கொண்டு நிக்க வைக்கிறாங்க. ஆசீர்வாதம் அது கர்த்தர் உயர்த்திடுவோம். அதெல்லாம் மனுஷன் உயர்த்தல. இன்னைக்கு பாருங்க எப்படி உயர்வு உண்டாயிருக்கிறது, எப்படி காலங்கள் மாறி இருக்குதுன்னு பாருங்க. நம்முடைய நாட்டுல, நம்முடைய தமிழ்நாட்டுல கூட எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இது எப்படி வருகிறது? இது மனுஷனால அல்ல. ஒருவேளை மனுஷன் தான் திட்டம் போட்டாலும் அது எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனென்றால் அங்க வசனம் சொல்லப்படுது, பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார்.
ஜனத்தின் அதிபதியோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர் யார் தெரியுமா? குப்பையில கிடக்கிறவர். சில மாணிக்கங்கள் குப்பையில தான் இருக்கும், தெரியாது. அது ஆண்டவர் தான் எடுத்து மேல. தாவீது ஆடுகள் பின்னால் சென்று கொண்டிருந்தவனை அவர் பார்த்தார். ரொம்ப நாள் பார்த்து பார்த்து கடைசியில அவனை நேர எங்க இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். எப்படி ஒரு ஆடு மேய்ப்பவன் ராஜாவாய் மாற முடியும்? நம்ம எல்லாம் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப படிச்சு ரொம்ப இது பண்ணி ரொம்ப பண்ண. பாருங்க, ஒண்ணுமே படிக்காதவங்க தான் மேல இருக்கிறான். எல்லாம் படிச்சவங்க அவங்க கீழே இருந்து வேலை செய்யறாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் மேல இருக்கிற தூக்கி கீழே போடுவார். நெபுகாத் நேச்சானுங்கிற ராஜாவை நீ பாத்தீங்கன்னா அவனுடைய பெருமையின் நிமித்தம் அவனை என்ன செய்தாரு? ராஜா அந்த அந்த பொறுப்பில் இருந்து அவனை கீழே தள்ளினார். அவன் ஆடு மாடுகளோடு புல்லை மேய்ந்தான். நகம் வளர்ந்துச்சு, முடி வளர்ந்துச்சு. அவன் ராஜானே தெரியாது. உயிர் இருக்குது, செல்லம் ஆடு மாடுகளோட இருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை உணர் மட்டும், அதான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தை ராஜ்யத்தெல்லாம் தேவன் தான் ஆளுகிறார், தமக்கு சித்தமானவனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார் என்று அறியும் மட்டும். அந்த அறிவு வரது நம்ம புல்ல மேய்ஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கு. பாருங்க, ஒரு மனுஷன் புல்ல மேய்ஞ்ச நீங்க சத்தத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேல இருந்து கீழே உழத்தள்ளுவார், கீழே இருந்து மேல கொண்டு உட்கார வைக்கிற வேலையை செய்யறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப கீழே போயிட்டீங்களா? பயப்படாது, உங்களை மேலே கொண்டு வருவார். ரொம்ப மேலே போயிட்டீங்களா? யாருக்கும் தெரியாது, மறுபடியும் கீழே வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப மேல இருக்கிறவங்கள கீழே பழுத்து தள்ளுவார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சுழற்சி. பூமி உருண்டை, இது சுத்திக்கிட்டே வரும், காலங்கள் மாறிக்கிட்டே வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், பூமியை புதிதாக மாற்றுகிறவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எளிமை, கஷ்டம், வறுமை, பயங்கரமான ஒரு அடிமை போல நீ வேலை செய்யலாம். கர்த்தர் உங்களை மாற்றி ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். அதுதான் காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? புழுதியில் இருக்கிறவங்களை தூக்கி ஒரு எளியவனை என்ன செய்றாரு? உயர்த்தி கொண்டு போகிறார். காலை வேளையில உங்களுக்கு உயர்வு வேணுமா? அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன். வாழ்க்கையில நீர் உயர்த்தினா தான். எல்லாரும் மறந்துடுவாங்க. அந்த யோசேப்பை மறந்துட்டாங்க. அவங்க ஒரு சொப்பனத்துக்கு பயிர் சொன்ன மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் விட மாட்டார். மறுபடியும் ஒரு சான்ஸை கொடுத்து அவனை கொண்டு வருவார். இன்றைக்கு உங்களை எல்லாரும் மறந்திருக்கலாம், உங்களுடைய கிரியைகளை மறந்திருக்கலாம், செய்த நன்மைகளை மறந்திருக்கலாம், நீ செய்த குடும்பத்துக்கு பட்ட பாடுகள், எல்லாரும் உதவி செய்த உதவி எல்லாம் மறந்திருக்கலாம். கர்த்தர் ஒருபோது மறக்க மாட்டார். உங்களை கொண்டு மேல நிறுத்தும் போது எல்லாரும் பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை உயர்த்துகிற வார்த்தை, அது உயர்த்தி கொண்டே இருக்கும். அவரை மட்டும் பிடிச்சுக்குங்க, அவருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காலையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.